அனைவருக்கும் வணக்கம். சங்கீத இளவல் நிகழ்ச்சியின் 13வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அவர் இசையமைத்த படங்கள், அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் நம்ம கடந்த 12 பகுதியில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி. நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். எந்த பாட்டுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறது முதலே தெரியறதில்ல. அப்லோட் பண்ணுற வரைக்கும் எதுவுமே தெரியல. அப்லோட் பண்ண பிறகு தான் பார்த்தீங்கன்னா சில பாட்டுகள் வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்குது. இத்தனைக்கும் சேஃபர் சைடாக 6 செகண்ட் தான் வைக்கிறேன். 6 செகண்ட் வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, சில பாட்டுக்கு வந்து ஆடியோவை மியூட் பண்ணிடுறாங்க. சரி, ரீஎடிட் பண்ணி 5 செகண்ட் வைக்கலாம் அப்படின்னு வச்சா திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து மியூட் ஆகிடுது. என்னடா காரணம்னு பார்த்தா, அந்த பாட்டெல்லாம் வந்து வைக்கவே கூடாதான். ஒரு சில பாட்டை வந்து அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாட்டை வச்சாலே வந்து ஆடியோ வந்து மியூட் ஆகுதுன்னு. ஸோ என்னுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு வந்து ஆடியோ மியூட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு பாட்டுக்கு ஆடியோ மியூட் ஆனால் அது வந்து காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். மற்றபடி எந்த டெக்னிக்கல் ஃபால்ட்டுமே கிடையாது, எந்த டெக்னிக்கல் எரரும் கிடையாது, ஒன்லி காப்பிரைட் இஷ்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் நல்லவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பாடல்களை பார்க்கறதுக்கு முன்னால் 1985ஆம் ஆண்டு சந்திரபோஸ் இசையில் வெளிவந்த ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். 11/11/1985 வெளியான திரைப்படம் கரை தொடாத அலைகள். அருண்குமார், இளவரசி நடித்த இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், பூ பறிக்கும் நேரத்திலே புயல் அடிச்சு போனதடா. பூ பறிக்கும் நேரத்திலே புயல் அடிச்சு போனதடா. கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடலை எழுதியிருப்பார். தொடுத்த பூவை அடுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கடா. எஸ்பிபி பாடிய பாடல் இது. சந்திரபோஸ் இசையில் இது ஒரு ஹிட் சாங். பறிக்கும் நேரத்திலே புயல் அடிச்சு போனதடா. கரை தொடாத அலைகள் படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல், மாவெடுத்து பூக்கோளம் போட்ட புள்ள நீதாண்டி. மாவெடுத்து பூக்கோளம் போட்ட புள்ள நீதாண்டி. எஸ்பிபி பாடும் இந்த பாடலில் உடன் பாடுபவர் வித்யா. மனசுக்குள்ள கோலம் போட நான் இருக்க வாயேண்டி. கவிஞர் முத்துலிங்கம் இந்த பாடலை எழுதியிருப்பார். எஸ்பிபி பாடி வித்யா ஹம்மிங் செய்த ஒரு இனிமையான பாடல். மாவெடுத்து பூக்கோளம் போட்ட புள்ள நீதாண்டி. சந்திரபோஸை பொறுத்த வரைக்கும் அவருக்குன்னு எந்த ஒரு டைட்டிலுமே நிரந்தரமாக இருந்ததே கிடையாது. ஏமாற்றாதே ஏமாறாதே படத்தில் டைட்டிலில் வந்து இன்னிசை இளவல் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதே நல்லவன் படத்தில் பார்த்தீங்கன்னா சங்கீத சக்கரவர்த்தி அப்படின்னு டைட்டில் போடுவாங்க. மைக்கேல் ராஜ் படத்தில் இன்னிசை புயல் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருப்பாங்க. மதுரக்கார தம்பி படத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப சங்கீத சக்கரவர்த்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ வந்து திரை இசை திலகம் KV மகாதேவன், மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், இன்னிசை வேந்தர்கள் சங்கர் கணேஷ், இசை ஞானி இளையராஜா அப்படின்ட்டு இவங்களுக்கெல்லாம் நிரந்தரமாக ஒரு டைட்டில் இருக்குது. அது மாதிரி ஒரு நிரந்தரமான டைட்டில் வந்து சந்திரபோஸ்க்கு இல்லாதது ஒரு வருத்தமான விஷயம்தான். ரெண்டு 12/1988ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் பட்டிக்காட்டு தம்பி. அர்ஜுன், நிரோஷா நடித்த இந்த படத்தின் டைரக்ஷன் செந்தில்நாதன். இதில் இடம்பெற்ற டைட்டில் சாங், பட்டிக்காட்டு தம்பி இவன் எல்லாருக்கும் தம்பி தான். இந்த டைட்டில் சாங்க சந்திரபோஸ் பாடியிருப்பார். இளையராஜா ஸ்டைல்ல இந்த பாட்டை கொடுத்திருப்பார் சந்திரபோஸ். கவிஞர் வாலி அவர்கள் இந்த பாடலை எழுதியிருப்பார். பட்டிக்காட்டு தம்பி படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல், அடியே அன்னக்கிளி பைய பைய பாட்டு வரும் உனக்காக. அடியே அன்னக்கிளி பைய பைய பாட்டு வரும் உனக்காக. எஸ்பிபி இந்த பாடலை மிக இனிமையாக பாடியிருப்பார். தெய்வம் வந்து கேட்டதால் பக்தனிங்கு பாடினே. படம் வந்த சமயத்தில் ஹிட்டான ஒரு பாடல். தொண்டகட்டி போனதால் சுதி கொஞ்சம் மாறினேன் உந்தன் சந்தோஷ சிரிப்பில். பட்டிக்காட்டு தம்பி படத்தில் ஒரு பாடல். இந்த பாடல் காட்சியை பார்க்கும்போதே 3ஆம் பிறை படத்தில் வந்த பொன்மேனி உருகுதே பாடல் காட்சியை போலவே ஒரு காட்சி நாமளும் எடுக்கணும் அப்படின்னு டைரக்டர் ஆசைப்பட்டிருக்கார் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது.
நண்டூருது நரியூருது கல்லூருது அர்ஜுன் மற்றும் நிரோஷாவோட உடை அலங்காரம் அப்படியே இருக்கும். வேகம் காதல் வேகம் என்னானது. இந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார். நண்டூருது நரியூருது கல்லூருதே படம் வந்த சமயத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல். என்னானது ஏதானது உன்னானதே பட்டிக்காட்டு தம்பி படத்தில் இடம்பெற்ற இன்னொரு பாடல். எந்தன் தூக்கம் எங்கோ தூங்கிப் போன பி சுசிலா இந்த பாடலை தொடங்குவார். காதல் கொள்ள மன்னனும் இல்லை கண்கள் தூங்கும் பி சுசிலா தொடங்கும் பாடலை ஜேஸ்தாஸ் தொடர்வார். பிள்ளை தூங்க தாலாட்டு தங்கை தூங்க ஒளியும் ஒளியும் நிகழ்ச்சியில் அடிக்கடி ஒலித்த பாடல். கூடும் பெண்ணே கண்கள் தூங்கம்மா. பட்டிக்காட்டு தம்பி படத்தை தொடர்ந்து அதே ஆண்டு வெளியான திரைப்படம் மதுரக்கார தம்பி. இதில் இடம்பெற்ற பாடல் வில்லாதி வில்லனையும் வீழ்த்திடுவேன். வில்லாதி வில்லனையும் வீழ்த்திடுவேன், நான் ராஜாதி ராஜனையும் தோக்கடிப்பேன். இந்த பாடலை கவிஞர் மு மேத்தா எழுதியிருப்பார். மதுரக்கார தம்பி நான் வணங்க வைப்பேன், என்ன மடக்க வரும் எதிரிகளை அடக்கி வைப்பேன். மனோ குழுவினரோடு இந்த பாடலை பாடியிருப்பார். மதுரக்கார தம்பி 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 இந்த பாடலுக்கான வீடியோ பிரதி இல்லை. வில்லாதி வில்லனையும் வீழ்த்திடுவேன், நான் ராஜாதி ராஜனையும் தோக்கடிப்பேன். 23/12/1988 வெளியான திரைப்படம் மதுரக்கார தம்பி. ராம்கி ஸ்ரீபாரதி நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் VC குகநாதன், டைரக்ஷன் RT அண்ணாதுரை. VC குகநாதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரபோஸ்க்கு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்துட்டே இருப்பாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திரைசை சக்கரவர்த்தி அப்படின்னு ஒரு டைட்டில் சந்திரபோஸ் கொடுத்திருப்பாரு. நடந்து வரும் ராமசாமினா ராஜ்யத்தை பூஜை செய்யும் ரங்க இந்த பாடலை கவிஞர் மு மேத்தா எழுதியிருப்பார். ராஜநட நடந்து வரும் ராமசாமினா ராஜ்யத்தை பூஜை செய்யும் மலேசியா வாசுதேவன் மற்றும் BS சசிரேகா இணைந்து பாடிய பாடல் இது. ராஜநட நடந்து வரும் ராம. இந்த பதிவில் சந்திரபோஸ் இசையமைத்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். மதுரக்கார தம்பி படத்தில் உள்ள மீதி பாடல்களை நாளைய பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.